1996 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி இலங்கை வானொலி வரலாற்றில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்திய லக்ஹண்ட வானொலி தமது ஒலிபரப்பை ஆரம்பித்தது. அப்போதைய சுயாதீன தொலைக்காட்சியின் தலைவர் நியூட்டன் குணரத்னவின் கோரிக்கைக்கு அமைய லக்ஹண்ட வானொலி ஆரம்பிப்பதற்கான அடித்தளம் அப்போதைய ஊடகத்துறை அமைச்சர் தர்மஸ்ரீ சேனாநாயக்கவினால் முன்னெடுக்கப்பட்டது. அன்று முதல் கடந்த 29 வருடங்களாக லக்ஹண்ட வானொலியில் வெளிவந்த குரல்கள் ரசிகர்களிடையே நீங்கா இடத்தை பெற்றுள்ளன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் கீழ் இயங்கிய லக்ஹண்ட வானொலி 1999ஆம் ஆண்டு சுயாதீன தொலைக்காட்சியுடன் இணைக்கப்பட்டது. அதே செயற்திறன் மிக்க அலைவரிசை நவீன கலையகம் என ஒலிபரப்பை விரிவுபடுத்திய லக்ஹண்ட வானொலி தற்போது 93.5, 93.7 ஆகிய அலைவரிசையின் ஊடாக 8 கோபுரங்கள் ஊடாக ஒலிபரப்பை மேற்கொள்கிறது. இந்நிலையில் லக்ஹண்ட வானொலியின் 29வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதி கொழும்பு மியூசியஸ் கல்லூரியில் பெம் ராஜ்ய எனும் இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. அன்றைய தினம் ஜெயவர்தன கமையிலுள்ள முதியோர் இல்லத்தில் தானம் வழங்கும் நிகழ்வொன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியந்த வெதமுல்ல, லக்ஹண்ட வானொலியின் பிரதி பொது முகாமையாளர் கபில திலகசிறி ஆகியோர் அதன் போது இணைந்திருந்தனர். லக்ஹண்ட வானொலியின் சிரேஷ்ட அறிவிப்பாளர்கள் உள்ளிட்டோரும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 29 வருடங்கள் என்பது குறுகிய காலம் அல்ல. பாரிய மாற்றங்கள் பலவற்றை எதிர்கொண்ட காலப்பகுதி. வீழ்ச்சி, மீளெழுச்சி என லக்ஹண்ட வானொலி தமது ஊடக செயற்பாட்டை இந்நாட்டு வானொலி ரசிகர்களுக்காக முன்னெடுத்துள்ளது. புதிய உலகம் மாற்றமடைந்துள்ளது. அதற்கு ஏற்ற வகையில் மாற வேண்டிய தேவை கட்டாயமாகும். 29வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு முன்னால் உள்ள பிரதான சவால் தான் எவ்வாறு மாற்றமடையும் சமூக கட்டமைப்பை எதிர்கொள்வது என்பது. காலத்தையும் மாற்றத்தையும் நன்கு உணர்ந்து சமூக மாற்றத்தை புரிந்து கொண்டு சமூகம் கோரும் அந்த மாற்றத்தை முன்னெடுக்க எமக்கு இயலுமை ஏற்படும் என நான் நினைக்கின்றேன். සමාජය විසින් ඉල්ලා සිටින ඒ වෙනස්කම කරන්න අපිට හැකියාව, ශක්තිය, ධෛර්යය ලැබෙයි කියලා. තුනක් අභියස ලක්හඬ 29 වන සංවත්සරය නොවැම්බර් 15. ලක්හඬ රටට වග කියන රේඩියෝව.